ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரிஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஞானாகංශலாகயா சக்ஷுரம் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पदान् सगगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दे वनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वे नमः. गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. नश्चप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्यति नैष्टकीं पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्त शक्तिकं. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण டு எவ்ரிவன். ஸோ நம்ம பாகவதம்ல இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அம்பரிஷி மகாராஜா பத்தி பார்க்கலாம். ஸோ அம்பரிஷி மகாராஜா யாரு? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பெரிய எம்பரர். ஓகேங்களா? அவர் இந்த உலகத்துக்கே பெரிய அரசரா இருந்து அரசாட்சம் பண்ணிட்டு வந்தார். ஓகேங்களா? அவர் நல்ல விதமா அவருடைய நாட்டை இந்த உலகத்தை ஆண்டுட்டு வந்தார். அதனால செல்வ வளங்கள் எல்லாமே மக்கள் எல்லாமே வளமையோட வாழ்ந்துட்டு வந்தாரு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிருஷ்ணருடைய ஒரு தூய பக்தர், நாராயணனுடைய கிரேட் டிவோட்டி. ஓகேவா? அவர் பாத்தீங்கன்னா வேதங்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதை அந்த முறைப்படி எல்லா தர்மங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு தன்னுடைய புலன்கள் எல்லாத்தையும் கடவுளுடைய சேவைக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். நம்ம பாத்தீங்கன்னா நவவித பக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லா விதமான பக்திகளை பண்றாரு. அதாவது தன்னுடைய கண்களை கடவுளை பார்க்கறதுக்கோசமும், மூக்கை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்களை துளசி மலர்கள் எல்லாம் நுகரத்துக்கோசம், வாய் பாத்தீங்கன்னா நாக்க கிருஷ்ணருடைய கதையை பத்தி பேசுறதுக்கும், கிருஷ்ணருக்கு கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்றதுக்கும், காதை பாத்தீங்கன்னா கிருஷ்ண
கிருஷ்ணருடைய கதைகள வந்து நாமத்த பத்தி கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணாரு. கைகள வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய கோயில வந்து கிளீன் பண்றதுக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பரர் இல்லையா? இந்த உலகத்துக்கே அரசர் அவரு. இருந்தாலும் அந்த வேலைகள வந்து அவரு செஞ்சாரு. வேலையாட்கள் நெறைய பேர் இருந்தாலும், அரசரா இருந்து ஒரு சிறந்த பக்தனா இருந்து, தன்னுடைய புலன்கள கிருஷ்ண சேவையில ஈடுபட்டாரு. ஓகேங்களா? அப்புறம் தன்னுடைய கால்கள வந்து கிருஷ்ணருடைய கோயிலுக்கு வந்து வலம் பண்றதுக்கும், புனித யாத்திரை போறதுக்கும் வந்து உபயோகப்படுத்தினாரு. அதே மாதிரி நம்ப அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் நம்ம ஒரு படிப்பினையா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸோ சிறப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசர். அரசர் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அது மாதிரி அவர பார்த்துட்டு மக்களும் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல தெரியுதுங்களா? மக்களும் பக்தர்கள், மக்கள்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இந்த ராதாகிருஷ்ண வழிபாட்டுல ஈடுபட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். ஸோ, ஒரு நாள் வந்து அவர் வந்து இது மாரி கடவுள வந்து வழிபட்டுட்டு இருந்தாரு விருந்தாவனத்துல. அன்னைக்கு வந்து அ துவாதசி. அதாவது ஏகாதசிக்கு அடுத்த நாள் வந்து என்ன துவாதசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? துவாதசில வந்து யார் ஒருத்தன் ஏகாதசி விரதம் இருக்கிறாங்களோ, அவங்க வந்து என்ன பண்ணணும், அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங்க வந்து பிரேக் பண்ணணும். ஸோ, இவர் வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணணும்னு நெனைக்கிற சமயத்துல அங்க வந்து பார்த்தீங்கன்னா, துர்வாச முனி வந்துட்டாரு அவர் வீட்டுக்கு. ஸோ, எப்பவுமே வந்து வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள வந்து ஆ நம்ம விருந்தோம்பல். அதுதான் வந்து நம்மளுடைய பழக்கம். இல்லையா? அவருக்கு வந்து நல்லா உபசரணம் பண்றாரு. வாங்க உட்காருங்க எல்லாம் நல்லா பேசுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துர்வாச முனி வந்து அவரு அ அவர் சொன்னதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டாரு. சரி இருப்பா, நான் போயிட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி யமுனை நதி பக்கத்துல தானே இருக்கு. பிருந்தாவனத்துல யமுனை இருக்கும் இல்லைங்களா? அங்க போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்னா ரொம்ப புண்ணியம். புனிதமானது யமுனை நதி இல்லையா? 100 டைம்ஸ் மோர் பவர் தேன் தட் ஆஃப் தி கங்கை. கங்கைய விட வந்து யமுனை நதி வந்து ரொம்ப புனிதமானது. ஸோ அங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு போனார். போனாரு. வரவே இல்ல. ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா, இங்க பிரேக் பண்ண வேண்டிய டைமும் போயிட்டே இருக்குது. ஏன்னா, ஏகாதசி விரதம் இருந்தவங்க கண்டிப்பா வந்து அந்த ஆ துவாதசில வந்து அந்த ஃபாஸ்டிங் வந்து பிரேக் பண்ணணும். இல்லைங்களா? அதுதான் வந்து நியதி. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து மந்திரிகள் கிட்டயும், அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் கிட்டயும் டிஸ்கஸ் பண்றார். "இல்ல ஒண்ணும் தப்பில்ல. நீங்க வந்து நிர்ஜலம் இருந்ததுனால, இப்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சிடுங்க. ஒண்ணும் அதனால நீங்க விரதத்த முடிச்ச மாதிரியும் இருக்கும். வந்த விருந்தினர விட்டு சாப்பிடாத மாரி இருக்கும். அதனால தப்பு இல்லன்னு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவரும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாரு. ஓகேவா? இந்த துர்வாச முடி என்ன பண்ணாரு, தன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியால, மிஸ்டிக் பவரால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே. அம்பரீஷ் வந்து என்ன விட்டுட்டு ஆ தண்ணி குடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, அதனால என்னாச்சு, ரொம்ப கோவப்பட்டார். துர்வாச முனினாவே கோவம். பேருக்கு முனி இல்லையா? பட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், புலன்கள கண்ட்ரோல் பண்ணவே தெரியல. ஓகே. ரொம்ப கோவப்பட்டாரு. சரின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன பண்றாரு, அந்த கோவத்தால தன்னுடைய தலைமுடியில இருந்து ஒரு பெரிய அசுரன வர வைக்கிறார். இந்த பிக்சர்ல தெரியுது பாருங்க. இதுதான் வந்து துர்வாச முனி. இங்க பணிவா அமைதியா ஒயிட் ட்ரெஸ்ல நின்னுட்டு இருக்காரு பாருங்க. அரியணையில பக்கத்துல. அவர் தான் வந்து அம்பரீஷ் மகாராஜா. எவ்வளோ அளவுக்கு தன்னடக்கமா இருக்காரு பாருங்க. முனிவர் வந்து கோவப்படுறாரு. பக்தர் மகரிஷி அம்பராஜா அரசன் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பக்தனா இருக்கிறதுனால தன்னுடைய புலன்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்தினாரு. ஸோ இத நம்ம இவர்கிட்ட டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கணும். இத வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே. ஸோ இவர் கோவத்தால தன் தலைமுடியிலருந்து ஒரு அசுரன ஏவி விடுறாரு. அது பார்த்தீங்கன்னா, பெரிய பிரம்மாண்ட அசுரனா வருது. என்ன மாதிரி அசுரனா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்னி வடிவத்துல ஃபயர் ஆஃப் டெத் மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ அப்பயும் வந்து அம்பரீஷ் வந்து எதுவுமே பண்ணல. அரசனா இருந்தாலும், பக்தனா இருந்தாலும் திருப்பி சாப குடுத்துருக்கலாம். பட் அவரெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அமைதியா ஏத்துக்கிட்டார். ஏன்னா அவரு கெஸ்ட் இல்லையா? அது இல்லாம அவர் வந்து ரிஷி. அப்புறம் வந்து ஆ கிருஷ்ணர் விடுவாரா சும்மா தன்னுடைய பக்தரு? அதனால என்ன பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, தன்கிட்ட இருக்கிற ஒரு சுதர்சன சக்கரத்த அவருக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பா வச்சிருப்பார். அந்த சுதர்சன சக்கரம் வருது. அத வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அசுரன வந்து காலி பண்ணிடுது. ஸோ இவரு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரால அந்த சுதர்சன சக்கரம் வந்து தொரத்திட்டு வருது இந்த துர்வாசன முனிய. இவரு என்ன பண்றாரு, இப்போ என்னுடைய முயற்சியெல்லாம் வந்து வீணாயிடுச்சேன்னு சொல்லிட்டு, நான் தோத்து போயிட்டேனேன்னு நெனச்சுட்டு யோசிக்கிறாரு. அப்ப அந்த சமயத்துல பார்த்தா சுதர்சன சக்கரம் அவரு பின்னாடி தொரத்திட்டே வருது. ஸோ அவரு வந்து துர்வாச முனி வந்து பயந்துட்டு போறாரு. எந்த திசைக்கு போறது? எப்படி என் வாழ்க்கைய நான் பாதுகாக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓடுறார். இங்க பாருங்க முனி ஓடுறாரு. பின்னாடி சுதர்சன சக்கரம் தொரத்திட்டே வருது. ஓகேவா? ஸோ ஹரே கிருஷ்ணா.
போறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு எங்க போறதுன்னு தெரியல. கடைசியா பிரம்மா கிட்ட, படைக்கும் கடவுளான பிரம்மா கிட்ட ஓடி போறாரு. "அச்சோ! எனக்கு வந்து ஒரு இருப்பிடம் குடுங்க. இது மாரி சுதர்சன சக்கரம் தொரத்திட்டு வருது எனக்கு. காப்பாத்துங்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழ போறார். பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா, அவர் யாரு? சிருஷ்டில கடவுளால ஃபர்ஸ்ட்டு படைக்கப்பட்ட அ உயிரினம் இல்லையா? அவர் தான் பிரம்மா. 4 முக பிரம்மா. அவர் தான் படைக்கும் தொழில செய்றாரு. ஓகே. செகண்டரி கிரியேஷன். ஓகேவா? ஸோ அவர் வந்து சொல்றாரு, "அச்சச்சோ! என்னாலலாம் ஒண்ணுமே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அவர் கையிலயும் பாதுகாப்பு கிடைக்கல. சரி நான் மறுபடியும் எங்க போறதுன்னு சொல்லிட்டு துர்வாச முனி என்ன பண்றாரு, சிவன் கிட்ட போறாரு. சிவன் வந்து கைலாசத்துல உட்காந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு. "சிவா, சிவா இது மாரி நான் வந்து அம்பரீஷிய இது மாரி சாபம் குடுத்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சுதர்சன சக்கரம் வந்து என்ன தொரத்திட்டு வருது. தயவு செய்து என்ன காப்பாத்துன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கையில போறாரு. சிவன் வந்து சொல்றாரு, "இது என்னாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. யார் வராங்க பின்னாடி? சுதர்சன் சக்கரம், விஷ்ணு இல்லையா? நாராயண் கையில இருந்து வந்திருக்குது. நீ போயிட்டு என்ன பண்ணுங்க, அவர்கிட்டயே போய் தஞ்சம் அடையுங்கன்னு" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடைசியா என்ன பண்ணாரு, அப்பா புடிச்சோம் போதும்ன்னு சொல்லிட்டு கடைசியா ஆன்மீக லோகத்துக்கு போறார். வைகுண்டத்துக்கு போறாருன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாராயணன் இருக்காரு. நான் இங்க இப்போ இந்த பிக்சர்ல தெரியுதா? 4 கை ரூபம் இருக்கு. சங்கு, சக்கரம், கதை, பத்மம் ஏந்திட்டு அவங்களோட தாயாரோட இருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துர்வாச முனி வந்து அவர்கிட்ட சரணடைறாரு. இந்த பிக்சர்ல தெரியுது பாருங்க. அச்சோ! நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் கேட்கிறார். நான் தவறு பண்ணிட்டேன். என்ன காப்பாத்துங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஓகேவா? ஸோ, அதுக்கு வந்து என்னாச்சு, அவரு நாராயணன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஆ நாராயணன் வந்து அவர வந்து மன்னிக்கல. ஓகே. "நீ என்ன பண்ண? வைஷ்ணவ அபராதம் பண்ண." ஸோ, கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, தன் பக்தவத்சலான்னு ஒரு பெயர் இருக்கு. கடவுளுக்கு இல்லையா? ஏன்னா பக்தர்கள்னா அவருக்கு அவ்ளோ அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நீ என்ன பண்ண? பக்தன் கிட்ட வந்து அபராதம் பண்ணிட்ட. ஸோ, நீ வந்து இது கடவுள்கிட்ட வேணும்னா அபராதம் பண்ணா அவரு பொறுத்துப்பாரு. ஆனா பக்தர்கிட்ட பண்ணா அவர் வந்து பொறுத்துக்கவே மாட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, நீ யார்கிட்ட அபராதம் பண்ணியோ அங்கேயே போ அப்படின்னு சொல்றார். ஸோ அவரு சொல்றார், நீ போயிட்டு என்ன பண்ணு, ஆ என் அம்பரீஷிக்கையிலயே போயிட்டு மன்னிப்பு கேளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ அவருக்கு வந்து அந்த வெப்பம் தாங்க முடியல. சுதர்ஷன் சக்கரம் வந்துட்டு இருக்குது. ஸோ அவர் இம்மீடியட்டா நாராயணன் சொன்ன வார்த்தைக்குப்படி ஏத்துக்கிட்டு அவரோட ஆர்டர ஏத்துக்கிட்டாரு. ஆணைப்படி என்ன பண்ணாரு, உடனடியா அம்பரீஷ் கிட்ட போறார். ஓகேவா? அம்பரீஷ் கிட்ட போயிட்டு அவருடைய பாதத்துல விழறாரு. ஓகேவா? விழுந்து, "அப்பா! நான் பண்ணது தப்புன்னு பாருங்க." இங்க சாஷ்டாங்கமா அரசர் கால்ல வந்து பாத்தீங்கன்னா, முனி வந்து விழுறார். "நான் பண்ணது தப்பு. என் கோவத்தால பண்ணிட்டேன். தயவு செய்து அந்த சுதர்சன சக்கரத்த வந்து ஆ இருந்து என்ன காப்பாத்துன்னு" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அம்பரீஷ் வந்து சொல்றார் பிரார்த்தனை பண்றாரு. சுதர்சன சக்கரம் வந்து அமைதியா ஆகுது. ஓகேவா? ஸோ, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஆ சுதர்சன சக்கரத்த வந்து இங்க இருக்கு பாருங்க. ஹரே கிருஷ்ணா. சுதர்சன் சக்கரத்த வந்து ஆ தடுத்து நிறுத்துறார். துர்வாச முனிய வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறார். ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அம்பரீஷ் வந்து துர்வாச முனிய சாப்பிடறதுக்கு தானே வந்தாரு அவரு, சாப்பாடு குடுக்குறார். ஸோ இது மாரி பார்த்தீங்கன்னா, எவ்ளோ நேரம் ஆச்சு அவரு போயிட்டு வர்றதுக்கு? 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷமும் அம்பரீஷ் பொறுமையா அதே இடத்துல நிறுத்திட்டு இருக்காரு சாப்பிடாம. 1 இயர் வித்தவுட் ஈட்டிங் எனிதிங். ஓகே. அதுக்கு பிறகு எல்லாரும் அவரு, முனி எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கருந்து நம்ம என்ன டேக் ஹோம் மெசேஜ் அம்பரீஷ் மகாராஜா மாரி பணிவாவும், பக்தியாவும், ஸ்ரத்தையாவும் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஒரு அகங்காரம் இல்லாம இருக்கணும். ம். கோவம் வந்து முனி கையில இருந்துச்சுல்ல, அது மாரி நம்ம கையில கோவம் இருக்கக்கூடாது. கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்திக்கு ஒரு தடைக்கல்லா இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். அதாவது அஜாமிலா. ஓகேங்களா? இந்த அஜாமிலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு பிராமண குடும்பம் இருந்துச்சு. அது நல்ல உயர்ந்த பிராமண குடும்பம். நல்லா படிச்சவங்க அவங்க அப்பா, அம்மாலாம். அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாரு. அவர் பையன் தான் வந்து அஜாமிலன். ஸோ கற்றறிந்த பிராமண குடும்பத்தில பிறந்ததுனால இவங்களுக்கு வந்து அவங்க அப்பா என்ன பண்ணாங்க, நல்லா ட்ரெயின் அப் பண்ணாங்க. வேத பாடசாலைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு ஓகே ஹரே கிருஷ்ணா. வேத பாடசாலைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு, வேதங்கள்லாம் படிச்சுட்டு, எப்படி வாழணும், வேதங்கள எப்படி பின்பற்றணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குறாரு. இவரும் வந்து நல்ல ஆ வ வளர்ந்தார் இல்லையா? பாடங்கள்லாம் வேத பாடங்கள்லாம் கற்றுட்டு, வேத முறைப்படி தன்னுடைய வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாரு. கல்யாண வயசு ஆச்சு. கல்யாணம்லாம் பண்ணி குடுத்தாரு. இவரு யாக
யக்னங்கள்லாம் பண்ணிட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு நாள் என்ன ஆச்சு, யாகத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கோசம் இந்த காட்டுக்கு போறார். ஓகேவா? இந்த காடு தெரியுதா? நெறைய மரங்கள் இருக்கு. இந்த பிராமணன் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு பூனல் நூல் வச்சிருக்காரு. அவர்தான் அஜாமிளன். அந்த காட்டுக்கு போறாரு. அந்த போற வழியில வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்த பார்த்துட்டார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பெண், ஆண் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து தவறா நடந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஸ்டியூட். அவங்க வந்து தவறா நடந்துக்கிறத பார்த்துட்டு, இவருடைய மனசுல என்ன ஆச்சு? தவறான எண்ணங்கள்லாம் வந்துச்சு. வந்து தன் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழகிய மனைவி, அ ரொம்ப அன்பான, கனிவான தாய் தந்தையர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த உடைய அ வேசி வீட்டுக்கு போயிறாரு. ஓகேங்களா? அங்க போயிட்டு அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்ந்து 10 பிள்ளைகள் பிறக்கிறார். ஓகே. அதுல கடைசியா ஒரு பிள்ளை பிறக்கிறாரு. அவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, நாராயணான்னு சொல்லிட்டு வச்சாங்க பேரு. ஓகேவா? நாராயணா. ஓகேவா? ஸோ இந்த நாராயணன வந்து பெயர் வச்சாங்க. அப்ப வந்து இவருக்கு வந்து வாழ்க்கை வந்து முன்னெல்லாம் வந்து யாக யக்னங்கள் பண்ணி வாழ்வாதாரம் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்ப வந்து என்ன பண்ணாரு, ஆ இந்த வேசி வீட்ல இருக்காங்கல்ல, ஸோ இப்ப என்ன படிக்க ப ப வேதங்கள்லாம் எல்லாம் இப்ப பண்றதில்ல. ஏன்னா பண்றதே தவறான விஷயங்கள் இல்லையா? ஸோ அங்க வழி கொள்ளைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அங்க போறவங்க கையில வந்து இருக்கக்கூடிய காசு எல்லாம் திருடுறது, கொள்ளை பண்றது, கொலை பண்றது, ஸோ குடிக்கிறது, போதை பழக்கம், தேவையில்லாத பழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிமை ஆயிட்டார். ஓகேவா? ஏன்னா காசு வேணும். குழந்தையும், பொண்டாட்டியும் வந்து ஆம் காப்பாத்தணும்னா காசு வேணும் இல்லையா? அவங்க பொண்டாட்டியும் வந்து காசு காசுன்னு கேட்பாங்க. ஸோ இவரு போயிட்டு எல்லா தேவையில்லாத செயல்கள்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு காசு எடுத்துட்டு வருவார். இந்த பிக்சர்ல தெரியுதா? கொலை பண்றது, திருடுறது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தார். ஓகேவா? ஸோ அப்போ வந்து வயசு ஆயிடுச்சு. ஓகே. வயசாயிடுச்சு. அப்போ வந்து யார் வருவாங்க? வயசான மரண சமயத்துல யமதூதுகர் வராங்க. மரண படுக்கையில இருக்காரு. யமதூதுகர் வராங்க. ஸோ அஜாமிலனுக்கு வந்து பயம் வருது உள்ளுக்குள்ள. என்னவோ பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு சத்தமா தன்னுடைய மகன கூப்பிடுறாங்க. ஏன்னா 10வது பையன் வந்து சின்ன குட்டி பையன் இல்லையா? அவன் எப்பவுமே வந்து அங்க இங்க திரிஞ்சுட்டே இருப்பான். அவன் கையில தான் பேசிட்டு இருப்பாரு. "நாராயணா வாடா, சாப்பிட்டியாடா? நாராயணா குளிச்சியாடா? தண்ணி குடிச்சியாடான்னு?" சொல்லிட்டு ஏதேதோ பேசிட்டே இருப்பாரு. "ட்ரெஸ் போட்டுக்கோடா, நாராயணா, நாராயணான்னு" சொல்லிட்டே இருப்பாரு இல்லையா? ஸோ அந்த குட்டி பையன் மேல அவ்வளோ அளவுக்கு அட்டாச்மெண்ட். வீட்லயே இது வந்து பொதுவா தானே. சின்ன பசங்க மேல கடைசி அந்த வீட்ல இருக்கக்கூடிய குட்டி பசங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க அப்பா, அம்மா. இல்லையா? அது மாரி இந்த அஜாமிலன் என்ன பண்ணா, தன்னுடைய குட்டி இளையவன் பையன் மேல ரொம்ப அன்பா இருந்தார். நாராயணா, நாராயணா கூட்டிட்டே இருந்தார். இந்த பிக்சர்ல தெரியுது பாருங்க. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பார்க்கும்போது ஒரு வாலிபனா இருந்தாரு இல்லையா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசாயிடுச்சு. அவருடைய மரண படுக்கையப்ப யார் வராங்க? யமதூதர்கள். அங்க பாருங்க பார்க்கறதுக்கு கொடுமையா இருக்காங்க. பார்க்கறதுக்கே விகாரமா இருக்காங்க. பயமா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தெய்வீகமா வந்து வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட எவ்வளோ அழகு பிரகாசம் இருக்கு பாருங்க. அவங்க தான் வந்து விஷ்ணு தூதர்கள். ஓகேங்களா? விஷ்ணு தூதர்கள் வராங்க. என்னடா இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். நாங்க தானே இவன் இவ்ளோ பாவம் பண்ணியிருக்கானே, எங்கள வந்து யம தர்மராஜா அமுச்சு விட்டாரே, இவன நாங்க கூட்டிட்டு போறது தான் எங்களுடைய டியூட்டி ஆச்சு. இவங்க ஏன்பா வந்தாங்க இந்த விஷ்ணு தூதர்களுக்குன்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன். சரி நம்ம என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஓகே. ஸோ, அப்ப வந்து பயத்தால நாராயணன் நாராயணன் கூப்பிட்டவன், இந்த விஷ்ணு தூதர்கள்லாம் பார்த்தோனே அவனுக்கு ஒரிஜினல் நாராயணன் ஞாபகம் வருது. ஹி ரிமெம்பர்ட் த ஒரிஜினல் நாராயணா. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஜாமிலன் வந்து கடவுள வந்து நெனச்சுட்டு பெயர் சொல்லல. ஓகேவா? பட் பையன் மேல இருக்க பாசத்தினால அந்த பெயர சொன்னார். கடவுளுடைய பெயர. ஸோ கடவுளுடைய பெயருக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு மகிமை இருக்கு பாருங்க. நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி, அதுக்குன்னு ஒரு பவித்திரம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகம் வந்து ரொம்ப கொடுமையானது. இந்த கலியுகத்துல வந்து ஹரியர் நாமத்த விட வேற எதுவுமே நமக்கு கதி இல்ல. அதனால என்ன சொன்னாரு? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராமா ராமா, ஹரே ஹரின்ற மகா மந்திரத்த உச்சாரணம் பண்ணுங்கன்னு சொன்னார். இல்லையா? அதனால இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன லெசன் நம்ம எடுத்துக்கணும்னா, இவர் வந்து ஆ தவறி சொன்னாரோ, தெரிஞ்சு சொன்னாரோ, பட் நாராயணன்ற வார்த்தைய சொன்னதுனால விஷ்ணு தூதர்கள் வந்து காப்பாத்துறாங்க. இல்ல? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடக்குது. யம தூதர்கள் வந்து இந்த உயிர் எங்களுக்கு தான் சொல்லிட்டு புடிச்சு இழுக்குறாங்க. தெரியுதா இந்த பிக்சர்ல? இங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு தூதர்கள் அதெல்லாம் முடியாது. நீங்க விடணும். இங்கெல்லாம் பாருங்க, இந்த விஷ்ணு தூதர்களுக்கு எல்லாருக்கும் 4 கை ரூபம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு கையில சங்கு, ஆ கதை,
எல்லாம் வச்சுட்டுருக்காங்க இல்லையா? ஸ்வாடு இன்னொரு கையில வச்சிருக்காங்க. வாள் வச்சிருக்காங்க இல்லையா? ஆ ஸோ சக்கரம் சாரி. இங்க வந்து சக்கரமும், கதை, வாள் இருக்கு. இன்னொரு கையில வந்து நிறுத்துங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க காமிக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பேசுறார். ஓகேவா? ஸோ இது மாரி அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவுல வாதம் நடக்குது. யம தூதர்களுக்கும், விஷ்ணு தூதர்களுக்கும் வந்து ஆ வாதம் நடக்குது. ஓகே. ஸோ இப்ப வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்குது. விஷ்ணு தூதர்கள் சொன்னாங்க, "பாருப்பா, இவர் வந்து நாராயணன் பேர் சொல்லியிருக்கார். ஓகேவா? அதுவே போதும். ஒருத்தன் வந்து ஆ பாவத்திலேருந்து விடுதலை வர்றதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேவா? விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, "நீ பாரு, நீ வந்து இங்க இருக்காதீங்க. நீங்க கிளம்புங்கன்னு" அப்படின்னு சொல்றார். யமன் கையில. ஓகேவா? ஸோ யம தூதர்கள்கிட்ட சொல்றாங்க. ஓகே. "நீங்க பாருங்க, இவன் வந்து எவ்ளோ அளவுக்கு பாவங்களான செயல்கள் செஞ்சிருந்தாங்களோ, அது இந்த ஒரு நாமம் வந்து போதும். அ சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். ஒரு வாழ்க்கை இல்ல, 2 வாழ்க்கை இல்ல. மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே. ஸோ, அதனால இது வந்து அவன நாங்க எடுத்து கூட்டிட்டு போனோம். நீங்க விடுங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இந்த கீழ இருக்கிற பிக்சர்ல தெரியுதா? ராதாகிருஷ்ண வழிபாடு, அப்புறம் வந்து என்ன பண்றாங்க? ஆராதனை பண்றாங்க. ஓகே. அப்புறம் வந்து தவம் பண்றாரு. அப்புறம் வேதங்கள படிக்கிறாங்க. இதுதான் வந்து வழிபாடுன்னு. ஸோ நம்ம நவவீத பக்தின்னு சொல்றோம் இல்லைங்களா? அ அதுலலாம் வந்து இங்க பாருங்க எல்லா ப்ராசஸும் இங்க காமிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மாரி நம்மளும் நம்ம வீட்ல வழிபடணும். ஓகே. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த அஜாமிலா. ஸோ இப்ப விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, "நீங்க எங்கள விட்டுட்டு போங்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில என்ன ஆகுது? அவனுக்கு இந்த நாமத்த ஜபிச்சதுனால அவனுக்கு என்ன ஆகுது? எல்லா விதமான மங்களமும் உண்டாகுது. ஆல் குட் ஃபார்ச்சூன் அவருக்கு வந்துச்சு. ஓகேவா? வந்ததுனால என்ன? அப்புறம் வந்து அவருக்கு மனசு வந்து திரும்புது. யமதூதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அவருடைய ஆத்மாவ விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? விட்டுட்டு யமராஜர் கிட்ட போய் சொல்றாங்க. இது மாரி ஆச்சு. நாங்க வந்து அஜாமில்ல நான் கூட்டிட்டு வரலான்னு போனோம். விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க. நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யமராஜர் வந்து சொல்றாரு. எங்க வந்து விஷ்ணு தூதர் இருக்காங்களோ, அவங்களுக்கு நமக்கு வேலையே இல்ல. அமைதியா வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மனம் திருந்தி நாம ஜெபம் பண்றாரு. நம்மளும் நாம ஜெபம் ஸ்ரத்தையா பண்ணணும். அதுவும் எஸ்பெஷலி நம்ம இங்க பார்த்தீங்க, இவரு துளசி முன்னாடி வச்சு பண்றாரு. அப்படி பண்ணும்போது பல மடங்கு பலன் நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ, இப்ப வந்து என்னாச்சு, ஆ இப்ப வந்து ஏமாத்துதர்களுக்கு ஒரு டவுட்டு. என்னடா நாங்க எத்தனையோ பேர போய் கூட்டிட்டு வந்திருக்கோம். யாரும் எங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதே இல்ல. இன்னைக்கு யார் இந்த விஷ்ணு தூதர்கள் எங்கள வந்து நிறுத்துறாங்கல்ல யாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப வந்து யமராஜர் கிட்டயே போய் சொல்றாங்க. எனக்கு பிரியமான சேவகர்களே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் தலைவன். பட் வந்து உண்மையா பார்த்தேன்னா, அது இல்ல. உங்களுக்கு எல்லாம் தலைவன் நானு. பட் உண்மையா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மேல ஒருத்தர் இருக்காங்க. ஓகே. அபோவ் மீ அண்ட் அபோவ் ஆல் இது மாரி என்ன மாதிரி இருக்க தேவர்கள். அதாவது இந்திரன், சந்திரன் அவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கள தாண்டி ஒருத்தர் வலிமை உள்ளவர் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் சுப்ரீம் மாஸ்டர் அண்ட் கண்ட்ரோலர். அவர் தான் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். அவர் தான் வந்து பகவான் கிருஷ்ணர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரமானவர். இஸ் இன்டிபெண்டன்ட். அப்புறம் எல்லாத்துக்கும் தலைவரா அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு யமராஜா பகவான் கிருஷ்ணர பத்தி சொல்றார். ஓகேங்களா? ஸோ விஷ்ணு தூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுடைய கட்டளைப்படி தன்னுடைய பக்தர்கள பாதுகாக்கிறதுக்கோசம் வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ, இப்ப வந்து இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது, அங்க யார் படுத்துட்டு இருக்குது? அஜாமிலன். அஜாமிலன் பார்க்குறாரு யமதூதர்கள், விஷ்ணு தூதர்களும் பேசிட்டு இருக்குது. அப்ப வந்து அவருக்கு புத்தி வருது. அச்சச்சோ! நான் வந்து பிராமணனா பிறந்து நடுவுல இவ்ளோ அளவுக்கு தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அவரு ரியலைஸ் பண்றார். அதுக்கு பிறகு ஆக்சுவலி அவர் வந்து ஒரு தூய பக்தர் இல்லையா? அப்ப வந்து நான் இப்ப இவ்ளோலாம் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாரு. அவரையே அவருக்கு பிடிக்காம போது. அப்புறம் என்ன பண்றாரு? அம் அந்த விஷ்ணு தூதர்கள பார்த்தோனே தனக்கு வந்து ஆ நினைவு வருது. அச்சோ! நான் நான் தப்பு பண்ணிட்டேனே! ஃபர்ஸ்ட்டு பக்தி தானே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது ஆ எல்லாத்தையும் விட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போறாரு? ஹரித்வாருக்கு போறாரு. அங்க போயிட்டு என்ன பண்ணாரு? பக்தி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. பகவான் கிருஷ்ணர நோக்கி தன்னுடைய பக்திய பண்றாரு.
எப்பவுமே அவருடைய நாராயணனுடைய நினைவிலே இருக்காரு. ஓகே. ஸோ ராதாகிருஷ்ண வழிபாட்ட பண்றாரு. ஸோ அதுக்கு அடுத்தது அவருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, விஷ்ணு தூதர்கள் அங்கிருந்து அப்புறம் அவருடைய வாழ்க்கை முடியிற சமயத்து மாரி பக்தியெல்லாம் பண்ணி நல்லவரா ஆயிட்டா, மறுபடியும் அவருடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு முடிவு வரும்போது விஷ்ணு தூதர்கள் வராங்க. இப்ப எப்படி வராங்க? அப்ப வந்து கத்தி எல்லாம் கதையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. சக்கரம் எல்லாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தங்க அ விமானத்த கொண்டு வராங்க. இப்ப பாருங்க அவங்க தங்க விமானத்த கொண்டு வந்து அவர கூட்டிட்டு வைகுந்த லோகத்துக்கு போறாங்க. கோல்டன் த்ரோன் அண்ட் டுக் ஹிம் டூ வைகுந்த லோகா. சரிங்களா? ஸோ பக்தி பண்ணா நம்மளும் கடவுளுடைய இருப்பிடமான வைகுந்த லோகம். வைகுந்தா குந்தான்னா என்ன தெரியுமா? கஷ்டம், ஆங்ஸைட்டி, மிசரி. வையின்னா அது எதுவுமே இல்லாத இடம். இது வந்து இந்த பௌதீக உலகம் வந்து பாத்தீங்கன்னா, துக்காலயம். இது சாஸ்வதம். துக்காலயம் அசாஸ்வதம் சொல்றோம். அதே வைகுந்தான்னா அங்க எங்க ஒரு அ கவலையும் இல்ல, வருத்தமும் இல்ல. அதான் இடம் தான் வைகுந்தம். ஸோ அந்த வைகுந்த லோகத்துக்கு வந்து யார் போனாரு? இங்க இருக்காரு பாருங்க. அஜாமிலர். ஏன்னா, அவர் வந்து பக்தி பண்ணார். நாராயணன் நோக்கி ஹரித்துவாருக்கு போயிட்டு பக்தி பண்ணி மனம் திரும்பி பண்ணார். அது மாரி நம்மளும் கடவுள வந்து பக்தி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம நாளைக்கு மறுபடியும் பாகவதம் ஸ்டோரீஸ் பார்க்கலாம். இப்ப இங்க முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பத்தருப்யேஷ கிருபா சிந்து பைவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः अनंत कोटि वैष्णव वृंद की जय नामाचार्य हरिदास ठाकुर की जय जगत गुरु श्रील प्रभुपाद की जय निताय गौरव प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण टू एवरीवन